ஏமனில் எரிவாயு ஏற்றிச் சென்ற கப்பலில் நடுக்கடலில் வெடி விபத்து ஏற்பட்ட நிலையில் அதில் இந்திய பணியாளர்கள் 23 பேர் உட்பட 26 பேர் சிக்கிக் கொண்டனர். என்ன நடந்தது என்று பார்க்கலாம். ஏமனின் ஏடன் துறைமுகத்திலிருந்து சுமார் 113 கடல் மைல் தொலைவில் தென்கிழக்கு திசையில் கேமரூன் நாட்டு கொடியுடன் MV ஃபால்கன் என்ற LPG டேங்கர் கப்பல் ஜிபூட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தது. கடந்த சனிக்கிழமை காலையில் இந்த கப்பலில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து கப்பல் தனது கட்டுப்பாட்டை இழந்து கடலில் ஒதுங்கியது. கப்பலின் சுமார் 15% பகுதிகள் தீப்பிடித்து எரிந்தன. விபத்தை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய கடற்படையின் ஆஸ்பைட்ஸ் நடவடிக்கை மூலம் உடனடியாக தேடுதல் மற்றும் மீட்பு பணி தொடங்கப்பட்டது. கப்பலில் சிக்கியவர்களில் 23 இந்திய பணியாளர்கள் உட்பட 24 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இருப்பினும் 2 பணியாளர்களின் நிலை என்னவானது என்று தெரியவில்லை. ஒருவர் கடைசி தகவல் வரும் வரை கப்பலுக்குள்ளேயே இருந்திருக்கிறார். கப்பல் முழுவதும் திரவ பெட்ரோலிய எரிவாயு நிரம்பியிருந்ததால் மேலும் வெடிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதை கருத்தில் கொண்டு சுற்றியுள்ள கப்பல்கள் பாதுகாப்பான தூரத்தை பராமரிக்க ஆஸ்பைட்ஸ் அறிவுறுத்தியுள்ளது. செங்கடல் வழித்தடத்தில் செல்லும் வர்த்தக கப்பல்களை ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து குறிவைத்து தாக்கி வரும் நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. எனினும் ஆரம்ப கட்ட அறிக்கைகள் இந்த வெடிப்பு ஒரு விபத்து என்றே தெரிவித்திருக்கின்றன. சேதமடைந்த டேங்கர் கப்பலின் மீட்பு பணியை தற்போது ஒரு தனியார் நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை தெரிவித்துள்ளது.